பிருத்விலிங்கம், பார்வதி தேவி இந்தவமும் ஈசனின் அருளும். ஒருமுறை பார்வதி சிவபெருமானின் கண்ணை விளையாட்டாக மூடியதால் உலகமே இருண்டுள்ளது. இதனால் கோடிக்கணக்கான ஜீவராசிகள் பாதிப்படைந்தனர். இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் நெற்றிக்கண்ணைத் திறந்து உலகத்திற்கு வெளிச்சம் தந்தார் என நம்பப்படுகிறது. பார்வதியின் விளையாட்டால் பார்வதி மீது சிவன் கோபம் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பார்வதி பூலோகம் வந்து சிவபெருமானின் கோபம் குறைய வேண்டி சிவபெருமானை நோக்கி தவமிருந்தார். மணல் லிங்கம் செய்து மாமரத்தின் அடியில் பல ஆண்டுகள் பார்வதிதான் தவமிருந்ததைக் கண்டு சிவபெருமான் வியந்தார். அவரது தவத்தை உலகம் அறியும் வகையில் சிவபெருமான் கம்பா நதியில் வெள்ளத்தை உண்டாக்கினார். பார்வதி தனது மணல் லிங்கத்தை வெள்ளமடித்து செல்லாமல் இருக்க கட்டி அணைத்துக் கொண்டார். சிவபெருமான் அந்த மாமரத்தின் அடியில் தோன்றி பார்வதி தேவிக்கு காட்சியளித்தார். பார்வதி வழிபட்ட மணல் லிங்கம்தான் பிருத்விலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. பார்வதி தேவி கட்டித் தழுவியதால் இங்கு உள்ள சிவபெருமானை தழுவக் குழைந்தார் என்றும் அழைப்பதுண்டு. இக்கோவில் சிவன் மற்றும் பார்வதி ஆகிய இருவருக்கிடையே இருந்த காதலை வெளிப்படுத்தும் கோவிலாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கு இருக்கும் மாமரம் 3500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது என்று கூறப்படுகிறது. அந்த மரத்தின் கீழ்தான் பார்வதி தேவி தவம் செய்தாள். அந்த மரம் இன்று வரை காய்க்கிறது, பூஜைக்கு பயன்படுத்தப்படுகிறது. மாமரம் உலரவில்லை, ஏனெனில் அது சிவசக்தியின் சாட்சியாக உள்ளது என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். ஒரே மரத்தில் 4 கிளைகளில் 4 விதமான சுவை கொண்ட மாம்பழங்களை தருகிறது. இது 4 வேதங்களை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது.